Hello everybody, welcome to Leisure Media channel. My name is Ravi Shankar. இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனை பற்றி எதுக்காக பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நம்மளோட சப்ஸ்கிரைபர். ஓகே, இந்த ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்டீமில் வந்து சொல்லுவாங்க. இந்த ஸ்டீமோட குவாலிட்டியை வந்து சொல்கிறதுக்காக இந்த ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா கூட இருக்குது. நான் ஃபார்முலாலாம் சொல்லி தரப்போகிறது இல்லை. ஆனால் வந்து நம்ம நம்பர் கேட்டிருந்தது வந்து ரெஃப்ரிஜரேஷன் சைடில் வந்து கேட்டிருந்தாரு. அதில் வந்து ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு ரெண்டுமே சேம் தான். ஓகே, ரெண்டுமே கான்செப்ட் அப்படின்றது சேம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டீமோடது வந்து பேசிக்காக வந்து பார்த்துக்கலாம். இந்த ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். ஓகே, ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்னா நம்ம நார்மலாக பாய்லர் என்ன பண்ண போகுது, பாய்லர் வந்து ஒரு ஸ்டீமை வந்து ஜென்ரேட் பண்ண போகுது. இப்போ ஸ்டீமை ஜென்ரேட் பண்ணோம்னா நமக்கு லிக்விட் வாட்டர் வந்து லிக்விடாக இருக்கும். லிக்விட்லேருந்து வேப்பர் ஃபேஸுக்கு வந்து மாறப்போகுது. சரி, இப்போ வந்து லிக்விட்லேருந்து வேப்பர் ஃபேஸுக்கு மாறும்போது அதில் வந்து இந்த வேப்பர் வந்து நார்மலாக வந்து என்ன சொல்லுவோம், நம்ம வெட் ஸ்டீம் சொல்லுவோம், ட்ரை ஸ்டீம்னு சொல்லுவோம், அதே மாதிரி சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம் சொல்லுவோம். ஓகே, இப்போ வெட் ஸ்டீமில் வந்து நமக்கு ட்ரை ஸ்டீமாக இருக்கணும். வெட் ஸ்டீம் அப்படின்னா என்ன, லிக்விட் வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விட் வேப்பர்ஸாகவே இருக்குது, ஃபுல் வேப்பரைஸ் ஆகலை அப்படின்னா, சூப்பர் ஹீட் ஆகலை அப்படின்றது தான் வந்து கான்செப்ட். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்டீம் அப்படின்னா நம்மளுக்கு வெட் வேப்பர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகி ஃபுல் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக கிட்ட வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக வந்து மாறிடும். அதான் வேப்பரைஸ் ட்ரை ஸ்டீம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து இந்த லிக்விட் ஃபேஸ்ன்றது வந்து இருக்காது. ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ட்ரைனஸ் ஃபேக்டர் வந்து எவ்வளோ இருக்குது, ஸ்டீமில் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குது, எந்த வேல்யூவில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க தான் வந்து இந்த ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருப்பாங்க. சரி, நம்ம ரெஃப்ரிஜரேஷனில் வந்து எப்படி இந்த ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்றது வந்து நமக்கு வருது அப்படின்னா, ஓகே, நார்மலாக வந்து இந்த ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டமில் வந்து கம்ப்ரஸர், கண்டென்சர், எக்ஸ்பேன்ஷன் அண்ட் எவாப்ரேட்டர், இந்த மாதிரி ஒரு சைக்கிளில் வந்து அந்த ரெஃப்ரிஜரண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து வேப்பராகவும் ஒரு தடவை வந்து லிக்விடாகவும் வந்து ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த எவாப்ரேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த எவாப்ரேட்டரில் வந்து எப்பவுமே வந்து லிக்விடாக இருக்கும். ரெஃப்ரிஜரண்ட் வந்து லிக்விடாக இருக்கும். இங்கே வந்து நமக்கு ஹீட் சோர்ஸ்னால இந்த லிக்விட் வந்து வேப்பராக வந்து மாறும். ஸோ இந்த வேப்பராக மாறி நமக்கு கம்ப்ரஸருக்கு வரும். இந்த கம்ப்ரஸர்கிட்ட வரும்போது வந்து லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட்லேருந்து வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட்டாக வந்து கம்ப்ரஸருக்குள்ளே என்ட்ரி ஆகி அங்கே கம்ப்ரஸர் வந்து ஹை ப்ரெஷரில் கம்ப்ரஸ் பண்ணி கண்டென்சருக்குள்ளே அனுப்பும். கண்டென்சரில் வந்து வேப்பர்ஸ் வந்து திருப்பியும் லிக்விடாக வந்து கண்டென்ஸ் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, எங்கே இந்த எவாப்ரேட்டரில் வந்து லிக்விட் வந்து வேப்பராக மாறுது, அந்த இடத்துல ஃபேஸ் சேஞ்ச் அப்படி ஆகுது பார்த்தீங்கன்னா, இதான் வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் சொல்லுவாங்க. இந்த ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நமக்கு ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்றது வந்து கால்குலேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, கம்ப்ரஸருக்குள்ளே போகும்போது எந்த அளவுக்கு வேப்பராக வந்து நமக்கு லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் வந்து போதோ, எந்த அளவுக்கு வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட்டாக வந்து உள்ளே போதோ, ட்ரையாக போதோ, அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து அந்த ரெஃப்ரிஜரண்ட்டோட எஃபிஷியன்சி வந்து நிறைய கூடும் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளுக்காக. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேப்பர் வந்து சரியாக போகல, கொஞ்சம் லிக்விட் வந்து வேப்பர்ஸும் இருக்குது அப்படின்னா, கம்ப்ரஸருக்குள்ளே போகும்போது இந்த கம்ப்ரஸர் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாகி ஸோ இந்த லிக்விடோட ரெஃப்ரிஜரண்ட்டோட எஃபிஷியன்சி வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அந்த ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அதனால தான் வந்து இந்த இடம், இந்த ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சூப்பர் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் ஹீட் அண்ட் சப்கூலிங் சொல்கிறோம்ல. ஓகே, சப்கூலிங் அண்ட் சூப்பர் ஹீட்டிங் சொல்கிறோம்ல. இந்த சூப்பர் ஹீட் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எவாப்ரேட்டரில் எந்த அளவுக்கு வந்து அந்த லிக்விடை வந்து ரெஃப்ரிஜரண்ட்டாக வந்து வேப்பர்ஸாக வந்து மாற்றணுமோ அந்த அளவுக்கு வந்து அதை ஒர்க் பண்ண வைக்கணும். அப்போ தான் வந்து சைக்கிள் வந்து நல்லபடியாக எஃபிஷியண்ட்டாக வந்து சுற்றும். ஸோ வேப்பர் ஃபேஸ் வந்து ட்ரையாக கம்ப்ரஸருக்குள்ளே என்ட்ராகணும். அதுதான் வந்து கான்செப்ட். அந்த இடத்துல வந்து ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்றது வந்து நமக்கு வர்த்திக்கும். சரிங்களா, இதுதான் வந்து பேசிக். ஓகே, இந்த இடத்துல ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் வந்து அங்கே சேம் ஃபார்முலாஸ் தான். இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. பட் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்றது அதிகமாக பார்த்தீங்கன்னா ஸ்டீமு தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட்டில் வந்து ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் எங்கே வந்து வர்த்திக்குது, எந்த இடத்துல வந்து இந்த ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனோட கான்செப்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவாப்ரேட்டர்லேருந்து கம்ப்ரஸருக்குள்ளே போகிற வேப்பர்ஸுக்கு தான் வந்து இந்த ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் வந்து கான்செப்டே வந்து வருது. அதுதான் வந்து இந்த வீடியோவோட நோக்கம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.